நேத்து லஞ்சுக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பும், கேபேஜ் கூட்டும் வச்சிருந்தோம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு, அடுப்புல பாத்திரத்த வச்சு கொஞ்சம் எண்ணெய் போட்டு, வெண்டைக்காவ வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோஸ்ட் பண்ண வெண்டைக்காவ எடுத்துட்டு, திரும்ப அதே பாத்திரத்தில கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊத்துனீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்தி, கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு, நம்ம வந்து தாளிச்சு வெங்காயம், தக்காளிய வந்து நல்லா வதக்கி எடுத்துக்க போறோம். ஸோ சைட் பை நான் வந்து தேங்காய் பேஸ்ட் செய்யணும் இல்லையா? அதுக்கு வந்து தேங்காய்ல வெள்ளைப்பூடு, சீரகம் மட்டும் போட்டு நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ வெங்காயம், தக்காளி வந்து நல்லா சாஃப்ட்டா குக் ஆகணும். அது எவ்வளோ சாஃப்ட்டா குக் ஆகுதோ அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். ஸோ இதுக்கு உப்பு போட்டு நான் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். குழம்பு மசாலா தூள், வீட்ல திரிச்ச குழம்பு மசாலா தூள் இருக்கும் இல்லையா? அது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு, ஊற வச்சிருந்த புளி தண்ணி இருக்குல்ல, அது ஊத்தி நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதிச்சு வந்ததும், மசாலாவோட பச்சை வாடைலாம் போனதும், நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காவ ஊத்திக்கோங்க. தேங்காய் ஊத்தி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஊத்திக்கலாம். நம்மளோட குழம்பு என்ன கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ, அந்த அளவுக்கு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஊத்திக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சதும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவையும் சேர்த்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். சைட் பை நான் கூட்டும் செஞ்சுட்டேன். கூட்டு, குழம்பு எல்லாம் ரெடி பண்ணி எங்க லஞ்ச்ச நாங்க என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.